உழவர்களை பழிவாங்கும் அரசாக ஆளும் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு உழவர்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நியாயமான விலையிலே இந்த செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம். இப்பொழுது அதில் அப்படி இல்லாத ஒரு சூழல் ஷிப்ட் முறையில் இப்போட மின் மோட்டருக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்றைக்கு மின்சாரத்தை இன்றைக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயி பாதிக்கப்படுவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 24 hours 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு மின் மோட்டரை இயக்க